தமிழ் கர்ப்பமா இல்ல அப்படிங்கிற விஷயத்த செல்லப்பனுடைய மனைவி செல்லப்பன்ட்ட சொன்ன உடனே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஐயையோ! நாம வேற நம்ம பொண்ணு கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லி தான் பஞ்சாயத்துல அவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணி, அவள பெரிய வீட்டுக்கு மருமகளா அனுப்பிச்சு விட்டோம். ஆனா, அவளும் போய் இப்போ அவங்க வீட்ல சந்தோஷமா இருக்கா. இந்த நேரத்துல தான் பொண்ணு கர்ப்பமா இல்ல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா, கண்டிப்பா மாப்பிள்ளைக்கும், தமிழுக்கும் நெறைய சண்டை வரும். திரும்பவும் இந்த சண்டைய பெருசாக்கி அந்த குடும்பத்தினர்கள் நம்ம பொண்ணு நம்ம வீட்டுக்கே அனுப்பிட்டாங்க அப்படின்னா, நம்ம கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட்டா போயிடுமே! என்ன பண்ணுறது? அப்படிங்கிற மாரி நைட்டு ஃபுல்லா தூங்காம செல்லப்பாண்டி யோசிச்சுட்டு இருக்காரு. காலைல ஏந்திச்ச உடனே நாம நேரா போய் மாப்பிள்ளைய பார்ப்போம். பார்த்து அவர்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, அவர்ட்ட இந்த உண்மைய சொல்லிடுவோம். ஏன்னா, இப்போதைக்கு தமிழும் மாப்பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அதனால இந்த நேரத்தில இந்த விஷயத்த கண்டிப்பா மாப்பிள்ளை பெருசா எடுத்துக்க மாட்டாரு. மாப்பிள்ளை மட்டும் தான் பொண்ணுக்கு சப்போர்ட்டா இருந்தாரு அப்படின்னா, இந்த விஷயம் அந்த குடும்பத்தில யாருக்கு தெரிஞ்சாலும் அது ஒண்ணும் பிரச்சனை ஆகாது அப்படின்னு செல்லப்பாண்டி முடிவு பண்றாரு. அதனால இந்த விஷயத்த நாமளே முன்னாடியே சொல்றது தான் நல்லது. ஏன்னா, நாம மட்டும் சொல்லாம மறைச்சு, அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு இந்த விஷயமோ, இல்ல அந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா, தமிழ் அவங்கள ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி கண்டிப்பா தமிழோட வாழ்க்கைக்கு திரும்பவும் பிரச்சனை ஏற்படும். நாம காலையில போய் சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாரி, காலைல ஏந்திச்ச உடனே செல்லப்பாண்டி நேரா சேத பார்க்க பாராரு. ஸோ சேது எங்க இருக்காரு அப்படின்னு தேடி பார்த்து போகும்போது, சேது ஒரு இடத்துல எப்போதும் போல நல்லா குடிச்சிட்டு போதையில இருக்காரு. ஸோ நேரா செல்லப்பாண்டி கொஞ்சம் தயங்கி தயங்கி தான் அங்க போறாங்க. போன உடனே மாப்பிள்ளன்னு சொன்ன உடனே சேது அப்படியே எந்திச்சு பார்க்குறாரு. செல்லப்பாண்டிய பார்த்தோன்னே சேதுக்கு அப்படியே தலைக்கு ஏறுது. யார் மாப்பிள? என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இப்ப நீ இங்க வந்த? அப்படின்னு சேது கேட்க, என்ன மாப்பிள இப்படி பேசுறீங்க? தமிழ பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேச தான் மாப்பிள வந்தேன் அப்படின்னு சொல்லவும், சேதுக்கு பயங்கரமா கடுப்பாயிடுது. ஏன்னா, சேதுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் தமிழால எவ்வளோ அசிங்கம் ஏற்பட்டுச்சு. தமிழ் இப்போ அந்த வீட்ல என்ன பண்றா அப்படிங்கிறது சேதுக்கு தெரியும். ஆனா செல்லப்பாண்டிய பொறுத்தவரைக்கும் தான் பொண்ண எல்லாரும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க. தான் பொண்ணு ஒரு மருமகளா, சேதுக்கு ஒரு மனைவியா அங்க ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்கான்னு இவரு நெனச்சிட்டு இருக்காரு. ஸோ சேது அப்பதான் அவர் பேச பேச செல்லப்பாண்டி அழ ஆரம்பிக்கிறாரு. சேது சொல்றாரு, யாருக்கு யார்யா மாப்பிள? உன் பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமக கிடையாது. உன் பொண்ணு எங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியா தான் அழைச்சிட்டு போயிருக்கோம். அந்த வேலைக்காரியோட அப்பன் எனக்கு மாமனாரா? ஒழுங்கா நீ இங்கேருந்து போயிடு. இல்ல அப்படின்னா உனக்கு மரியாதை அவ்வளோதான்னு சொல்லி செல்லப்பாண்டிய அடிக்க வர்றாரு சேது. உடனே கருப்பு வந்து சேதுவ பிடிச்சு தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஸோ செல்லப்பாண்டி அப்பதான் தெரியுது செல்லப்பாண்டிக்கு, அப்போ நம்ம பொண்ண மருமகளா அழைச்சிட்டு போகலையா? அந்த வீட்ல என்னுடைய விருப்பத்துக்காக அவ போய் கஷ்டப்படுறாளா? தப்பு பண்ணிட்டோமோ? நாம நம்ம பொண்ண படிக்க வச்சிருந்துருக்கலாம் ஆசைப்பட்ட மாரி. ஆனா, தான் பொண்ணுடைய ஆசைய மதிக்காம, நான் போய் பெரிய குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் பார்த்தியா? அது என்னோட தப்பு தான். அதோட திரும்பவும் அவ அங்க போய் வாழ போறான்னு சொல்லி இவ்வளோ கஷ்டப்பட்டு அவள அங்க அனுப்பி வச்சேன். ஆனா, அவ போய் அங்க சந்தோஷமா வாழாம, ரொம்பவுமே கஷ்டப்படுறா போல தான் பொண்ணு அப்படிங்கிற மாரி செல்லப்பாண்டி அழுதுகிட்டு அங்கேருந்து போறாரு. இப்ப மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா, இத ஒரு காரணமா வச்சு கண்டிப்பா நம்ம பொண்ண வீட்டுக்கு தொரத்திடுவாங்க. ஸோ கொஞ்ச நாள் போகட்டும். எல்லாம் மாறும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா தான் பொண்ண எல்லாம் புரிஞ்சுப்பாங்க. தமிழ் மாரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு அந்த குடும்பம் குடுத்து வச்சிருக்கணும். ஆனா, அவள பத்தி தெரிஞ்சுக்காம எல்லாம் இப்படி போட்டு கஷ்டப்படுத்துறானே தான் பொண்ண. தான்கிட்டயே இந்த ஆள் இவ்வளோ கோவத்த காட்டுறான் அப்படின்னா, தான் பொண்ணு அங்க என்ன பாடுபடுறான்னு தெரியலையே அப்படின்னு செல்லப்பாண்டி அழுதுகிட்டே போக, இந்த பக்கம் தமிழ் எப்போதும் போல வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அத பார்த்து அப்பத்தா தமிழ கூப்பிடுறாங்க. ஏய் தமிழ் இங்க வா! என்ன பண்ற? வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? நீ எல்லா வேலையும் நீயே செஞ்சுட்டு இருக்க. ஒரு கர்ப்பமா இருக்கியே! டாக்டர்ட்டலாம் போறியா? மாத்திரை எதுவும் சாப்பிட்றியா? ஏதாவது சாப்பிட சொல்லியிருக்காங்களா? ஒண்ணுமே இல்லாம நீ பாட்டுக்கு இப்படி சுத்திக்கிட்டு இருக்க, வேலை செஞ்சுட்டு இருக்க. இந்த வீட்டுடைய வாரிசு உன் வயித்துல வளருது தெரியுமா? ஆ? என் பேரன்டியோடைய வாரிசு அது. அது பெரிய குடும்பத்துடைய வாரிசு. அப்படி இருக்கும்போது நீ அத பத்தி எதுவுமே கண்டுக்காம, நீ பாட்டுக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ற, போற, வர. நீ பாட்டுக்கு இப்படி இருக்கியே! ஒரு சின்ன பொண்ணு. உன் வீட்லயும் சொல்லி தரல. டாக்டர்ட்டலாம் போனியா? மாத்திரைலாம் சாப்பிட்டியான்னு கேட்க, தமிழ் ஒண்ணு, ஆமா. நான் இருக்கிற சந்தோஷத்துல ஹாஸ்பிட்டல்ல போயி மாத்திரை வாங்கி சாப்பிட போறேனா? அதெல்லாம் ஒண்ணும் போல அப்பத்தா அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. உடனே, என்னடி இவ்வளோ சலிப்பா பேசுற? பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீனு. நீ ஏற்படுத்திட்ட பிரச்சனை தான் உன்னை இப்போ கஷ்டப்படுத்துது. அதுக்கு அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? என் பேராண்டியோடைய வாரிசு அது. எல்லாரும் கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க ஒரு நாளைக்கு. நீ பண்ண தப்புக்கு எல்லாம் கோவமா இருக்காங்க. கண்டிப்பா உன்னையும் புரிஞ்சுக்கிட்டு என் பேராண்டிய கூட சேர்ந்து வாழ்வான். ஆனா, அதுக்கு அந்த குழந்தை வேணும். புரியுதா? டாக்டர்ட்டயும் போல, மருத்துவச்சிட்டையும் காட்டல. என்ன இப்படி இருக்கியே நீனு? சத்தாவும் சாப்பிட முடியல உன்னால. எதுவுமே இல்லாம இப்படி வேலை செஞ்சுட்டு இருந்தா, அந்த குழந்தை என்னத்துக்கு ஆகும்? அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அப்பத்தா ஆளுகள கூப்பிட்டு மருத்துவச்சிய உடனே வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் எப்போதும் போல வேலை செய்ய போறாங்க. உடனே அப்பத்தா, ஏய் தமிழ் இங்கே பாரு. நீ வந்து இந்த குடும்பத்துக்கு நிறையா பிரச்சனை பண்ணியிருக்க.
அதனால எல்லோரும் உன் மேலே கோபமாக இருக்காங்க. அதுக்காகலாம் உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன். என் பேராண்டியும் உன்னை நினச்சி ரொம்ப குடிச்சு கெட்டு போயிட்டுருக்கான். அவனுடைய வாழ்க்கை நல்லாக்கணும் அப்படின்னா நீ என் கூட சேர்ந்து இருக்கணும். அது எனக்கு தெரியுது. ஆனால் அதெல்லாம் உடனே நடந்துடாது. அதனால் எதுவுமே நடக்கலை, நம்ம இந்த வீட்டில் வேலைக்காரியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னையும் குழந்தையும் கெடுத்துக்காத. போயிட்டு ரெஸ்ட் எடு, அங்கே படுத்து எந்த வேலையும் செய்ய வேணாம். யார் எந்த வேலை செய்ய சொன்னாலும் அப்போ தான் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்பத்தா இருக்கும்போது ஈஸ்வரியும் தாமரையும் அதை சைட்லேருந்து பார்க்குறாங்க. என்ன இந்த அப்பத்தா தமிழுக்கு போய் இப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாமரை சொல்கிறாங்க. ஏன்னா இந்த தமிழுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அவளை இங்கே அழைச்சிட்டு வந்து ஒரு வேலைக்காரியாக ட்ரீட் பண்ணுறோம். ஆனால் அப்பத்தா என்னமோ எந்த வேலையும் செய்யக்கூடாது, நீ போய் ரெஸ்ட் எடு, யாராவது கேட்டால் என்னட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பத்தா தமிழுக்கு சப்போர்ட் பண்ணுறதை பார்த்தா போகிற போக்கில் சேது மாமாவுடைய மனசை மாற்றி அப்பத்தாவே தமிழை திரும்பவும் சேர்த்து வச்சுருவாங்க போலையே. அப்போ என்னுடைய வாழ்க்கை என்னத்துக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி தாமரை சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது தாமரை, நான் இருக்க வரைக்கும் அது நடக்காது. அவளுக்கு அதனால தான் இப்படி வேலை கொடுத்து நம்ம சாவடிக்கிறோம். வேலை கொடுத்தா ஓடிடுவான்னு பார்த்தா இவன் என்னமோ அதெல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு செஞ்சிட்ருக்கா. இவளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே, அதுக்கு முதல்ல அப்பத்தாவை ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா அப்பத்தை சப்போர்ட்டில் தான் இப்போ அவள் சுற்றிக்கிட்டு இருக்கா. இருக்கட்டும் தாமரை, மருத்துவச்சி வந்துட்டு போகட்டும், அப்பத்தாவுக்கு ஒரு வழி பண்ண அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் அதே மாதிரி அப்போ மருத்துவச்சி வந்துடுறாங்க. வந்தோடனே அப்பத்தா மருத்துவச்சி கூப்பிட்டு, வா, இந்த தமிழுக்கு கர்ப்பமாக இருக்கா, எதை பற்றியுமே கண்டுக்காமல் எனக்கு இந்த பொண்ணு வேலை செஞ்சிட்ருக்கா, அவளை பாரு, ஆரோக்கியமாக இருக்காளா, குழந்தை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னாலும் தமிழை அந்த மருத்துவச்சி செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது மருத்துவச்சி ரொம்பவுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்கெல்லாம் தமிழை கர்ப்பமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு வயிற்றில் கர்ப்பமாக இருக்கிற மாதிரி எதுவுமே இல்லையே, இவங்களாம் தெரிஞ்சு தான் பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி மருத்துவச்சி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்பத்தா தமிழுக்கு விழுந்து கவனிக்கிறதை பார்த்த ஈஸ்வரி தாமெல்லாம் எழுந்துச்சி உள்ளே போயிடுறாங்க. அந்த இடத்துல அப்பத்தா தமிழ் மருத்துவச்சி 3 பேர் தான் இருக்காங்க. மருத்துவச்சி இதை சொல்லலாமா வேணாமா, ஏற்கனவே இந்த பொண்ணால் இந்த குடும்பத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, இவங்க அப்பா பஞ்சாயத்து வரைக்கும் போய் இந்த பொண்ணு இங்கே அமுச்சு வச்சிருக்காரு. நாம் எதனா ஒன்று எடுக்க சொல்ல போய் அது அந்த பொண்ணுடைய வாழ்க்கைக்கும் பிரச்சனை, இந்த அப்பத்தாவும் நம்மளையும் சும்மாட மாட்டாங்க. மறைச்சோம்னா நமக்கு பிரச்சனை, உண்மையை சொன்னால் அந்த பொண்ணுக்கு பிரச்சனை, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. தமிழையும் பார்க்குறாங்க, அப்பத்தாவையும் பார்க்குறாங்க. உடனே அப்பத்தா, என்னடி முழிச்சுக்கிட்டே இருக்க திருன்னு அவ்வளோ மாதிரியே நீயும், என்ன பண்ணுறது, குழந்த ஆரோக்கியமா இல்லையா, இல்லை சத்தா சாப்பிட்ணுமா, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லவும் மருத்துவச்சி உடனே, இல்லை அப்பத்தா, அது வந்து இந்த பொண்ணு கர்ப்பமாலாம் இல்லை அப்படின்னு சொல்லவும், என்னடி சொல்கிறா, நல்லா செக் பண்ணி பார்த்தியா, அவங்க அம்மாவும் அப்பாவும் கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லி தானே அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. இல்லை அப்பத்தா, நல்லா பார்த்துட்டேன், இந்த பொண்ணு கர்ப்பமாக இல்லை. உடனே மருத்துவச்சி சொன்னதை கேட்டு அப்பத்தா அப்படியே தமிழை பார்க்குறாங்க. என்ன அவர் மருத்துவச்சி சொல்கிறா கர்ப்பமாக இல்லைன்ட்டு, உங்கள் அப்பா அம்மா சொன்னாங்களே அப்படின்னுவும் தமிழ் ஒன்று, எனக்கே தெரியல அப்பத்தா, எங்கள் அப்பாவும் அம்மாவும் அப்படி தான் சொன்னாங்க, ஒருவேளை சரியாக பார்க்காம சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வேறையா, ஏற்கனவே நீ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லி ராஜாங்கத்தை கைது பண்ண வச்சு அவ்வளோ பிரச்சனை போய் இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்த, நானும் என் பேரனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறத தான் உன்னை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கேன். இப்போது கர்வமும் இல்லையா, இது மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், திரும்பவும் உன்னை பழையபடி துரத்தி விட்ருவாங்க. அப்புறம் என் பேராண்டி பழையபடி குடிக்க ஆரம்பிச்சிருவான். என்ன தான் இப்படி ஆளுக்காள் உங்கள் இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணி இப்போ என் பேராண்டியுடைய வாழ்க்கை தான் கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா உடனே மருத்துவச்சிட்டு சொல்கிறாங்க. இந்த பற்றி இப்போ என்கிட்ட சொன்னதை அதோட விட்டுரு, யார் எது கேட்டாலும் குழந்தை நல்லா இருக்குது, அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா சாப்பிடணும்னு சொல்லிவிட்டு நீ இப்படியே போ, இதை பற்றி நீ யார்கிட்டையும் பேசிக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லி மருத்துவச்சி அனுப்புகிறாங்க. தமிழ்கிட்ட சொல்கிறாங்க அப்பத்தா, இங்கே பாரு, நீ வந்து கர்ப்பமாக இருக்க, அது அப்படியே இருக்கட்டும், அப்போ தான் என் பேராண்டிக்கு உன் மேலே கொஞ்சமாச்சும் இது அக்கறை வரும், அந்த அக்கறை தான் உன்னை சேர்த்து வைக்கும், சேர்ந்ததுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேசிக்கலாம், அது வரைக்கும் நீ இதை பற்றி யார்ட்டும் சொல்லிக்க வேணாம், நீ போயிட்டு கம்முன்னு படு, அதை விட்டுட்டு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காத, தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளே வந்துடாத, வீட்டுக்குள்ளே வரதை நீ பார்த்தான் அப்படின்னா சேதுவும் அப்புறம் ராஜாங்கமும் உன்னை பழையபடி திட்டிக்கிட்டே இருப்பானுங்க, அது அவங்களுக்கு மேலும் மேலும் உன் மேலே கோவத்தை உண்டாக்கும், அதனால் அவளை கண்ணில் படாமல் கொஞ்சம் நாளைக்கு தள்ளியே இரு, நான் என் பேராண்டிகிட்ட பேசுகிறேன், பேசி என் பேராண்டியும் சேர்த்து வைக்கிறேன், என்னதான் இருந்தாலும் நீ இந்த குடும்பத்தோடைய மருமக, புரியுதா, போ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா தமிழ்கிட்ட பேசிட்டு போகிறாங்க. அதை பார்த்த ஈஸ்வரியும் தாமரையும் தூரத்துலேருந்து பார்க்கறதுனால அவங்க என்ன பேசுகிறாங்கிறது புரியல. என்ன இந்த அப்பத்தா சும்மா தமிழுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசிகிட்டு இருக்காங்க, சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி தமிழை கூப்பிட்றாங்க. ஏய் தமிழ், இவா எங்கே போகிற, அப்பத்தா போய் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஆமாம், இந்த வீட்டோட மகாராணியை நின்று ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு போ, மேலே மாடியில் துணி காயுது, எல்லாத்தையும் மடிச்சு வந்து வை, திரும்ப இங்கே துணிலாம் ரூமில் கிடக்க பாரு, எல்லாத்தையும் போய் துவை போ அப்படின்னு சொல்கிறாங்க.
தமிழ் ஒன்று சரி நம்ம போய் செய்வோம், நம்ம இப்போ கர்ப்பமாகவும் இல்லை, இதுக்கு மேலே நம்ம சும்மா இருந்தோம்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும், நம்ம இந்த வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மேலே போய் இருக்க துணி எல்லாத்தையும் மடிச்சு கொண்டு வந்து கீழே வைக்கிறாங்க. வச்சதும் மலர் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே வைக்கிறாங்க. திரும்ப எல்லா துணியையும் மலர் அழுட்டு வந்த உடனே கொடுங்கக்கா நான் போய் துவைக்கிறேன்னு சொல்லி தமிழ் வாங்கும்போது, இல்லை தமிழ் நீ போய் ரெஸ்ட் எடுப்பா, நான் துவைச்சிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்க என்ன தான் துவைக்க சொல்லியிருக்காங்க, நான் துவைக்கல அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவாங்க, நானே துவைக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எல்லா ட்ரெஸ்ஸுமே வாங்கிட்டு போய் துவைக்கிறாங்க. துவைச்சி முடிக்கும்போது கரெக்டாக ஈஸ்வரி வராங்க. என்ன தமிழ் எது கொடுத்தாலும் செஞ்சுக்கிட்டே இருக்க, என்ன அப்பத்தாவோட சப்போர்ட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு நினச்சிட்டு இருக்கியா, உன்னை அவ்வளோ சீக்கிரம் சும்மா விட்டுற மாட்டோம், அப்படியே சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்க, துள்ளி குதிக்கிற, உன்னை இன்னும் நான் கொஞ்சம் நாளில் என்ன நான் பாடுபடுத்துன மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல தமிழ் ஒன்றே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்க தமிழ் சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து எனக்கு ஒன்றும் பெரிய வேலை கிடையாதுங்க, இதெல்லாம் எங்கள் வீட்டில் நான் எப்போதும் செய்கிற வேலை தான், அதனால் எனக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் எந்த பிரச்சனையும் ஆகாது, கண்டிப்பாக நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே என்ன வரமாட்டேன்னு சொன்னீங்க, நான் வந்துட்டேன், இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்போத்தான் மனசில் இடம் பிடிச்சிருக்கேன், அடுத்தது இந்த வீட்டுக்குள்ளேயும் வருவேன், சேது கூட சேர்ந்து நான் வாழ தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தமிழ் பேசுகிறாங்க. அதை கேட்ட தாமரைக்கும் ஈஸ்வரிக்கும் பயங்கரமாக கடுப்பாகுது. இந்த அப்பத்தை சப்போர்ட்டை தான் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அப்பத்தாங்க வராங்க. ஏ தாமரை என்ன பண்ணுறீங்க, ஏ தமிழ் உன்னை தான் இந்த வேலை செய்யான்னு சொன்னல, ஏன் வேலை செஞ்சுட்டு நீ இப்போ இங்கே அப்படின்னு கேட்க உடனே ஈஸ்வரி டக்குன்னு கோவப்பட்டு, என்ன அப்பத்தா என்ன பேசுகிறீங்க, இந்த வீட்டுக்கு அவள் வேலை தான் செய்யணும், அவள் வேலைக்காரி தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா, ராஜாங்க மாமா சொன்னது ஒரு ஞாபகம் இல்லையா, நீங்கள் கம்முன்னு போங்க, ராஜாங்க மாமா அவளை வேலை செய்ய சொல்லியிருக்கா, நான் வேலை கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் ஏன் வந்து இப்போ இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னதும் அப்பத்தாவுக்கு செம்ம காண்டாகுது. உடனே பலான்னு ஈஸ்வரியை பார்த்து ஒரு அறை விடுறாங்க. என்ன வாய் நீண்டுகிட்டே போகுது, என்ன அவள் இந்த வீட்டில் எந்த வேலை செய்யக்கூடாது நான் சொல்கிறேன் நீ நான் மீறி பேசிகிட்டு இருக்க, தமிழ் எல்லாத்தையும் போட்டுட்டு நீ போமா அப்படின்னு அப்பத்தை சொன்னதும் ஈஸ்வரியால் ஒன்றும் பேசவே முடியல. அதுவும் தமிழை எப்படியாவது அசிங்கப்படுத்தி அவளை இந்த வீட்டோட துரத்திலான்னு பார்க்கும்போது அவன் முன்னாடியே அப்பத்தா கோவப்பட்டு ஈஸ்வரி அரைஞ்சது ஈஸ்வரிக்கு பெரிய ஒரு அசிங்கமாக போச்சு. தமிழ் எதுவும் பேசாமல் அமைதியாக போனதும் ஈஸ்வரி முதல்ல இந்த அப்பத்தாக்கு ஒரு முடிவு பண்ணணும், அப்போ தான் இந்த தமிழ் இந்த வீட்டோட துரத்த முடியுமே தவிர, இல்லை அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஈஸ்வரி முழிக்கிறாங்க. அப்படியே அந்த இடத்துல தமிழுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. இது வரைக்கும் இந்த வீட்டில் நல்ல ஒரு மருமகளாக வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டது நம்ம அம்மா அப்பா தான். நம்ம அம்மா அப்பாவுக்கு அப்புறம் நம்ம மேலே இந்த அளவுக்கு அன்பும் அக்கறையும் அப்பத்தாவுக்கு இருக்குது. அந்த ஒரு பாசமே கண்டிப்பாக நம்மளால் சேர்த்து வச்சிடும். அதனால் நம்ம எந்த தொல்லை கொடுத்தாலும் எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நாம் இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியாக இங்கேயே இருந்தால் மட்டும்தான் நம்ம அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்லி தமிழ் யோசிச்சுக்கிட்டு அப்படியே போகிறாங்க.